நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த மெக்னிஃபிசன்ட் கிளிப்பானது ஒரு எரிமலை வெடிப்புன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா? அதுலயும் குறிப்பா இந்த எரிமலை வெடிப்பை படம் பிடித்தது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் என அழைக்கப்படுகின்ற சர்வதேச விண்வெளி நிலையம்தான். நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த எரிமலை வெடிப்பானது சர்ச்சேவ் எரிமலை வெடிப்புன்னு அழைக்கப்படுது. இந்த சர்ச்சேவ் எரிமலையானது ரஷ்யாவின் மத்தாய் தீவு மற்றும் குரில் தீவுக்கு இடையே இருக்குது. இந்த சர்ச்சேவ் வால்கனோவானது ஒரு ஆக்டிவ் வால்கனோ அப்படின்னு சொல்றாங்க. ஆக்டிவ் வால்கனோ அப்படின்னு சொன்னா இங்க அடிக்கடி எரிமலை வெடிப்புகள் நடக்குமாம். உதாரணத்துக்கு இங்க 1700 இருந்து இப்ப வரைக்கும் 20 முறை எரிமலை வெடிப்புகள் நடந்திருக்கு. ஆனா சார்ஷேவ் தீவு ஆனது யாரும் இல்லாத தீவு அப்படின்னு சொல்லலாம். அதனாலேயே பெருமளவு உயிரிழப்புகள் இந்த எரிமலை வெடிப்பால ஏற்படாது. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய எரிமலை வெடிப்பானது ஜூன் 11, 2009 ஆண்டு நடந்த ஒரு எரிமலை வெடிப்பு. இந்த எரிமலை வெடிப்பு நிகழும் போது அதுக்கு மேல இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போயிட்டு இருந்துச்சு. இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கரெக்டா ரஷ்யா மேல போகும்போது இந்த எரிமலை வெடிப்பு நிகழ்ந்ததால ஈஸியா சர்வதேச விண்வெளி நிலையமானது இந்த எரிமலை வெடிப்பை படம் பிடிச்சிருக்காங்க. இந்த எரிமலை வெடிப்பானது அந்த காலகட்டத்தில் 12 கிலோமீட்டர்லேருந்து 18 கிலோமீட்டர் உயரம் வரை புகையை கக்குச்சாமா. அது மட்டும் இல்லாமல் அந்த புகையானது 100 கிலோமீட்டர் ரேடியஸ் வரைக்குமே பரவச்சாமாம். இதனால் அந்த தீவை சுற்றி இருக்கக்கூடிய 100 கிலோமீட்டர் சுற்றளவு பகுதிகளில் படகு போக்குவரத்து, வான் போக்குவரத்து எல்லாமே தடைப்பட்டுருச்சாமா. அந்த அளவுக்கு மிகப்பெரிய சிக்கல்களை உருவாக்கிய ஒரு எரிமலை வெடிப்பு தான் இந்த சார்ச்சேவ் எரிமலை வெடிப்பு. இருந்தாலுமே இந்த சார்ச்சேவ் எரிமலை வெடிப்பு மூலமாக உயிர் சேதங்கள் பெருசாக ஏற்படல. இந்த சார்ச்சேவ் எரிமலை வெடிப்பு தான் 2009 ஆண்டு இது மேல பறந்துட்டு இருந்த சர்வதேச விண்வெளி நிலையமானது படம் பிடிச்சு வெளியிட்டாங்க. அது பார்க்கறதுக்கே ரொம்ப அற்புதமா இருந்துச்சு.